கோப்பியம் உண்மையும் பின்னணியும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த மாதனூர் பகுதியில் வெறும் 14,000 ரூபாய் கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கட்டட தொழிலாளியின் 2 ஆண் குழந்தைகளை ஈவு இறக்கமே இல்லாமல் கழுத்தை நெரிச்சு கொன்று வீசிய நெஞ்சை பதற வைக்கக்கூடிய படுபயங்கர சம்பவத்தை இப்போ பார்க்கலாம். மாதனூர் பகுதியைச் சேர்ந்தவர் கட்டிட தொழிலாளியான யுவராஜ் தன்னுடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தி வந்துள்ளார். அதோடு கூட இவருக்கு அப்பகுதியில் நம்பிக்கையான சில நண்பர்களும் அவ்வப்போது யுவராஜின் வீட்டிற்கு வந்து போகும் அளவிற்கு நெருக்கமாக இருந்ததால் யுவராஜின் குழந்தைகளும் அவர்களுடன் நெருக்கமாக இருந்துள்ளனர். அப்படித்தான் யுவராஜின் நம்பிக்கைக்குரிய நண்பரான வசந்தகுமார் என்பவரும் யுவராஜின் குழந்தைகளுடன் நெருக்கமாக இருந்துள்ளார். இதனால் அவ்வப்போது குழந்தைகளை வெளியே கடைகளுக்கு அழைத்துச் சென்று தின்பண்டங்கள் வாங்கி தருவது வழக்கமாக இருந்துள்ளது. அப்படிதான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வசந்தகுமார் யுவராஜின் வீட்டிற்கு சென்று யுவராஜ் குழந்தைகளை அழைத்து வரச் சொன்னதாக கூறி யுவராஜின் 2 குழந்தைகளையும் அவருடைய 2 சக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். இதனையடுத்து அன்று மாலை யுவராஜ் மட்டும் தனியாக வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அவரது மனைவி குழந்தைகள் எங்கே என்று கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த தந்தை யுவராஜ் அவரது நண்பன் வசந்தகுமாருக்கு போன் செய்துள்ளார். ஆனால் வசந்தகுமாரின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்ததால் பதறிப்போன யுவராஜ் தன்னுடைய 2 குழந்தைகளை காணாமல் துடிதுடித்து போயுள்ளார். இதனால் அச்சமடைந்த யுவராஜ் உடனடியாக ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் குழந்தைகளை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளார். இப்புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தை காணாமல் போனது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அவனுக்கு லைஃப் தூக்கு தண்டனை கிடைக்கும். நீங்க தூக்குன்னு சொல்றல அது கோர்ட்டு நீ சொல்றது பொறுத்து இருக்கு, அங்கே கிடைக்கும். அது வாங்கி அது உங்களோட திறமை. நான் சாட்சி போடுறது தான் போடுவேன், கேஸ் போடுறது தான் போடுவேன். அது நீங்க பண்ணுங்க. வசந்தகுமாரும் யுவராஜும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒருத்தர் தெரியும் அப்படிங்கிறதுனால தான் வினிதா அவருடைய 2 குழந்தைகளையும் நம்பி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவருடன் சென்ற குழந்தைங்க நைட்டு வரைக்கும் வராத நிலைமையில குழந்தைகளுக்கு என்னதான் நடந்துச்சுங்கிறத இப்போ பார்க்கலாம். குழந்தைகளை அழைத்து சென்ற வசந்தகுமாரின் செல்போன் சிக்னல்கள் சிக்கல்பாடி அடுத்த ஏரிப்பட்டி செங்காத்தம்மன் கோவிலின் அருகே காண்பித்தது. இதனையடுத்து போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது 2 குழந்தைகளும் சடலமாக கிடந்துள்ளனர். அருகில் வசந்தகுமாரின் 2 சக்கர வாகனம் இருந்துள்ளது. பின்னர் இந்த சம்பவம் குறித்து ஆம்பூர் கிராமிய போலீசார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கவே உடனடியாக அவரும் சம்பவ இடத்திற்கு வந்து 2 குழந்தைகளின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அப்பகுதியில் பதுங்கியிருந்த வசந்தகுமாரை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்த போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன.
அதில் பொறியியல் பட்டதாரியான வசந்தகுமாரிடம் கட்டிட தொழிலாளியாக பணியாற்றி வந்த யுவராஜ் வசந்தகுமாரிடமிருந்து 14,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். மேலும் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தாமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். ஆனால் வசந்தகுமாரின் மனைவியிடம் தான் கடனை திருப்பி செலுத்திவிட்டதாக கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வசந்தகுமாரின் மனைவி தன்னிடம் கணவன் பொய் கூறியதாக நினைத்து வசந்தகுமாரிடம் தகராறில் ஈடுபட்டு அவரது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனால் அதிக மன உளைச்சலில் இருந்து வந்த வசந்தகுமார் தனது மனைவியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் தன்னுடன் சேர்த்து வைக்குமாறு கூறியுள்ளார். ஆனால் இதற்கு யுவராஜ் மறுப்பு தெரிவித்ததால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக யுவராஜின் 2 குழந்தைகளை வைத்து அவரை மிரட்ட நினைத்த அவர் முடிவில் 2 குழந்தைகளையும் கொலை செய்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருது. கொடூரமான முறையில் இந்த குழந்தைய ஒரு சொத்து தகராறுலையோ ஒரு நபர் ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு குழந்தையே கொலை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலே நடந்தது. இதுலாம் குற்ற சம்பவம், கொலை சம்பவங்கள்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கணும் இல்லை. எந்த குற்றவாளிகளையும் யாருமே பிடிக்கிறதே கிடையாது. போலீஸ் ரொம்ப போலீஸினோட இதோட அலட்சியம் தான் இதை சொல்லலாம். இந்த குற்ற சம்பவங்கள்லாம் நடக்கிறது தடுப்பதற்காக நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறதோட அதுக்குண்டான தடுப்பதற்கு உண்டான நடவடிக்கை எதையுமே காவல்துறை எடுப்பதில்லை. வாகன பரிசோதனை செய்வது கிடையாது. அதற்கான சோதனை சாவடிகள் எதுவும் பிரதான சாதனைகளாக எங்கேயுமே அமைச்சது கிடையாது காவல்துறை. இது மாவட்ட காவல் கண்காணிப்பு அவர்கள் உடனடியான நடவடிக்கை எடுத்து இது மாதிரி செயல்கள்லாம் நடக்காதவாறு உடனடியான நடவடிக்கை எடுக்கணும். இந்த சம்பவத்தில் வசந்தகுமார் கொலையாளியாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த கொலையை செய்ய தூண்டும் விதமாக பணம் கடன் கொடுத்த பிரச்சனையில் கோபிச்சுக்கிட்டு போன வசந்தகுமாரின் மனைவி நம்பிக்கையாக கொடுத்த கடனை கொடுக்காம காலம் தாழ்த்தி கடன் கொடுத்தவரின் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட காரணமாக இருந்த குழந்தைகளின் பெற்றோர், இப்படி குழந்தைகளின் கொலைக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இவங்களுடைய பங்கும் இருக்கு அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் பணத்துக்காக 2 அப்பாவி குழந்தைகளின் உயிரை எடுத்த வசந்தகுமாருக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கை. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.